ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். நேற்று ஒரு மேடை பின்னாடி ஒரு சிவப்பு பேனர், ரெட் கலர் பேனர். அதில் எழுதியிருக்கு, மாற்றம் என்பது ஒரு சொல் கிடையாது, மாற்றம் என்பது ஒரு செயல், மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட். அந்த மேடையில் நிற்கிறவர் சீமான். கையில் மைக்கு, முகத்தில் கோபம், குரலில் மிகப்பெரிய ஒரு ஆவேசம். அவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் கார் வாங்கக்கூடாதா? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டில் மேகதாது ஃபைட் நடக்குது. ஆனா ஒரு அரசியல் தலைவர் மேடை ஏறி ஆவேசமாக பேசுறது தன்னுடைய கார் பற்றி, திரள் நிதி பற்றி. ஏன், யார் அவரை இந்த நிலைமைக்கு தள்ளுனாங்க அப்படின்னு கேட்டா அவருடைய பதில் மக்கள். ஆமா, கேள்வி கேட்ட மக்கள். அதுலயும் குறிப்பா சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அவரை இந்த நிலைக்கு தெருவில் தள்ளிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. அவருடைய பேச்சை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. வீடியோக்கு இடையில போயிடாதீங்க, ஏன்னா அழகான விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோல. நான் அவருடைய பேச்சை முழுசா பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அவர் மேல கோபம் வரல. ஒரே ஒரு கேள்விதான் என்னுடைய மனசுல நின்னுச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் என்னை நம்புறாங்கன்னு சொன்ன அதே மனுஷன் இன்னைக்கு அதே மக்களை ஏன் திட்டுறாரு? இது ஒரு பேச்சோட கதை மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மனிதனின் மனநிலையோட கதை. இன்னைக்கு அந்த மனநிலையை நாம ரெக்கார்ட்ல வச்சு, டேட் வச்சு, கோட் வச்சு அதை மெஷர் பண்ண போறோம், அளவு பண்ண போறோம். நாம இன்னைக்கு எந்த யாருடைய ஃபேனாவும் பேசல, ஒரு ஆக்கப்பூர்வமான அனலிஸ்டாக பேச போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல வேகமாக அந்த கார் விஷயத்த சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் அவருடைய இந்த ஆவேசத்தின் ட்ரிகர் அப்படிங்கிறது அந்த வீடியோல தெளிவாக தெரியுது. 2022 சீமான் ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் வாங்கினார், கருப்பு நிறம். அப்ப அந்த மார்க்கெட் நிலப்படி, மார்க்கெட்டின் விவரம் படி அவருடைய அந்த காருடைய விலை கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய். திருப்பூர் கோயில்ல அந்த காருக்கு பூஜை எல்லாம் நடந்துச்சு. இது ரெக்கார்ட்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால ஒரு செக்ஷன் மக்கள் கேட்கறாங்க, நீங்க மக்கள் கட்சின்னு சொல்றீங்க, ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கீங்க, இப்படியே ஊரா போய் மேடை போட்டு சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க, லட்சக்கணக்கில் கார் வாங்குறீங்களே, மக்களுடைய ஒரு கேள்வி. இப்ப நேர்மையா நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தலைவர் கார் வாங்குறது தப்பே இல்லை, ஒரு தனி மனிதன் கார் வாங்குறது தப்பே இல்லை. சொந்த சம்பாத்தியம், சொந்த காசு, அது அவருடைய உரிமை. சொந்த காசு, சொந்த சம்பாத்தியமாக இருந்தா அது அவருடைய உரிமை. சரி, அவர் தான் வேலை செய்யல, அவருடைய ஒய்ஃப் காசு அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அசிங்கமான அரசியல் தனிப்பட்ட மனிதர்களின் விஷயங்களை பற்றி பேசுறது இல்லை. ஒரு சினிமா துறையில உழைச்ச ஆளு, அதனால படம் வெற்றி பெற்றதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ், ஒரு டைரக்டர் அப்படிங்கிற முறையில வந்த பேமெண்ட் இருக்கும். அதை நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா இங்க இருக்கிற பாயிண்டே வேற. கேள்வி கேட்கறது தப்பா? சீமான் என்ற தலைவருடைய முழு அரசியலே எது மேல கட்டப்பட்டது தெரியுமா? அந்த கேள்வி சரியோ இல்லையோ, அவர் கேட்ட கேள்விகள் மேலதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை இதுவரைக்கும் கட்டப்பட்டது. கருணாநிதியை கேள்வி கேட்டாரு, ஜெயலலிதாவை கேள்வி கேட்டாரு, இதே இந்த ஸ்டாலினை கேள்வி கேட்டாரு, மோடியை கேள்வி கேட்டாரு, இப்போ சிஎம் விஜய் அவர்களையும் கேள்வி கேட்கிறாரு. நான் கேள்வி கேட்கிறவங்கிறது தான் அவருடைய ஒரு பிராண்டே. நல்லது, ஜனநாயகத்துல அது கண்டிப்பாக தேவை. ஆனா அதே ஜனநாயகத்துல இன்னொரு ரூலும் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னது? மக்களும் கேள்வி கேட்பாங்க. தலைவர்களை கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கும் உண்டு. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஆவேசப்படுறது, பைத்தியக்காரத்தனமாக சத்தம் போடுறது, நாய் மாதிரி குறைக்கிறது தலைவரின் பதில் கிடையாது. ஆவேசப்படுறது பதிலே கிடையாது. மக்களை திட்டுறது பதிலே இல்லை. சோ இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த டைம் லைனை நீங்க பாருங்க. ஒவ்வொரு டேட்டும் முக்கியம். February 21, 2026 திருச்சி, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. சீமான் மேடையில சொல்றாரு, ஊடகத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் படி அவர் சொல்றாரு, எங்க கிட்ட 8.5 விழுக்காடு வாக்கு இருக்கு, கட்சி பணத்துக்காக கிடையாது, இதெல்லாம் தானா வரக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. 234 தொகுதி வேட்பாளர்களை அவர் அறிவிக்கிறார். சீமானாகிய நான் காரைக்குடியில போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. காரைக்குடியில ஏன் போய் போட்டியிட்ட? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு தலைவன், நீ மட்டும் காரைக்குடியில ஏன் போய் போட்டியிட்ட அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? என்ன காரணம்? காரைக்குடியில உலகத்துல எத்தனையோ தொகுதி இருக்கு, தமிழ்நாட்டுல எத்தனையோ தொகுதி இருக்கு, 234 தொகுதி இருக்கு, நீ போய் ஏன் காரைக்குடியில போட்டியிட்ட? சொல்லு. நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன், பதில் சொல்லாம போனேன்னா வெறுப்பு தான் வரும். காரைக்குடியில நீ போய் ஏன் போட்டிட்டேன்னு சொல்லு. இங்க பாருங்க, அவருடைய கான்பிடன்ஸோடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது ஏப்ரல் 2 2026 மேட்டுப்பாளையம் பிரச்சாரம். இருக்கக்கூடிய ரிப்போர்ட் முறைப்படி பார்த்து அவருடைய வார்த்தைகள், தனித்து நிற்பதால் மக்கள் என்னை நம்புகிறார்கள். இங்க பாருங்க, அவர் சொன்ன இந்த வரியை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நாம திரும்பவும் இதுக்கு வருவோம். இது ஏப்ரல் 2 2026 சொல்றாரு, தனித்து நிற்பதனால மக்கள் என்னை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் 9 2026 இங்கதான் இவருடைய பேச்சுல ஃபர்ஸ்ட் கிராக் விழுது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சார கூட்டத்துல பேசும்போது, சுடுகாட்டுல பேசியிருந்தா கூட 4 பிணமாவது எழுந்து வந்திருக்கும், எனக்கு ஓட்டு போட்டிருக்கும் அப்படின்னு பேசுறாரு. இது அவர் பேசுனது ஏப்ரல் 9 2026. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா? சுடுகாட்டுல நான் பேசியிருந்தா 4 பிணமாச்சு எழுந்து வந்து
எனக்கு ஓட்டு போட்டு இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஓட்டு கேட்க வந்த மக்களை பற்றி, ஓட்டு கேட்க வந்த மக்கள்கிட்டயே பேசக்கூடிய வார்த்தை. இது நான் சொல்றேன். விகடன்ல இருக்கு, போய் பாருங்க. ஸோ மே 2026 தேர்தல் ரிசல்ட். இப்போ ஒரு எண்ணிக்கை நடக்கு. இந்த ஒரு நம்பர்ல தான் நேற்றைய ஆவேசத்துடைய முழு ரகசியமும் மே 2026 அந்த எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு இருந்தது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வளர்ச்சி 2016 1.1%, 2019 கிட்டத்தட்ட 4%, 2021 6.7%, 2024 8.22. தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சி. கூட்டணி இல்லாம, எம்எல்ஏ இல்லாம, எம்பி இல்லாம, வெறும் மேடை பேச்சால இவருடைய பேச்சை ரசித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த நேரம் இவருடைய உண்மையான முகமும் இவருடைய உண்மையான மனசும் மக்களுக்கு யாருக்குமே தெரியல. உண்மையாகவே சொல்றேன். 10 வருஷம் ஒரே டைரக்ஷன்ல ஏறின ஒரு கிராஃப், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா 2026 4%, பாதி அப்படியே காலி. 10 வருஷம் உழைப்பு ஒரே தேர்தல்ல அருந்து விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காரைக்குடியில சீமானே நின்னாரு. சொந்த ஊர் மை ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல போய் என் சித்தப்பா, என் மாமா, என் அண்ணன், தம்பி எனக்கு ஓட்டு போடலன்னா அதை விட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அசிங்கம், அவமானம் உண்டா? சொல்லுங்க. உன்னுடைய சொந்த வீட்டுக்காரன் உனக்கு ஓட்டு போட்டிருந்தாலே உனக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கும். உன்னுடைய சொந்த ஊர்ல உன் சொந்த குடும்பக்காரங்க, உன் சொந்த ஜாதி, சோக்கால்டு, உன்னுடைய ஜாதி பேச்சுக்கு சொல்றேன், உன்னுடைய சொந்த ஜாதிக்காரங்களே, உன் சொந்த இனமே ஓட்டு போட்டிருந்தா உனக்கு காரைக்குடியில டெபாசிட் கிடைச்சிருக்கும். ஐயா, உன்னை எந்த அளவுக்கு மக்கள், உன் சொந்த மக்களே உன் வீட்டுல உள்ளவனே வெறுத்து இருக்கிறான்னா, இதெல்லாம் அரசியலா? அரசியல்ல இதுக்கு இனிமே இருக்க அரசியல் வாழ்க்கையே அன்னைக்கு காலி. தயவு செய்து உன் வீட்டுல போய் உன் மனைவி கிட்ட கேளு, ஏய் நீ எனக்கு ஓட்டு போட்டையா இல்லையான்னு. அதே காரைக்குடியில ஜெயிச்சது யாரு? தாவேகா வேட்பாளர் டாக்டர் பிரபு. போய் பாருங்க. உன்னுடைய சொந்த ஊர்ல உனக்கு எதிராக போட்டி போட்ட ஒரு சாதாரண நபர் வெற்றி கிடைச்சிருக்கு. சரி, ஏன் இந்த வீழ்ச்சி? நான் அதுக்கான உண்மையான அனாலிசிஸ், உண்மையான ரீசன் சொல்றேன். ஒண்ணு இவர்கள் விஜய் அவர்களை விமர்சிச்ச விதம். சீமான் கிட்ட இருந்த இளைய தலைமுறை அந்த ஓட்டு எல்லாமே இவர் விஜய் அவர்களை விமர்சித்த விதம், அந்த ஓட்டு எல்லாமே விஜய் பக்கம் போயிடுச்சு. இப்ப ஒரு நிமிஷம் நல்லா நின்னு யோசிங்க. ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்தா என்ன பண்ணணும்? உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கு. தோத்த தலைவர் மக்கள் கிட்ட போவாரு, எங்க தப்பு பண்ணோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. உடனே திருத்திப்பார். எம்ஜிஆர் தோத்திருக்கிறாரு, கருணாநிதி தோத்திருக்கிறாரு, ஜெயலலிதா 1996 மொத்தமா தோத்தாங்க, வாஜ்பாய் 2004 தோத்தாரு. இவங்க யாராவது மேடை ஏறி மக்களை திட்டுனாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்? தோத்தாலும் மக்கள் தான் முதலாளின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அரசியல் பக்குவமும், ஏன் ஒரு நான் அக்கௌஸ்டிக் மைண்ட் இருந்தது. This guy is literally an acoustic. இங்க எத்தனை பேர் ஜென்சி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல போட முடியுமா my dear friends? நம்ம இந்த வீடியோ லைவ்ல எத்தனை பேர் ஜென்சி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல போட முடியுமா? This guy is literally an acoustic. acousticனா என்ன அர்த்தம்? ஜென்சிகளுக்கு நல்லா தெரியும். போய் விளக்கம் பாருங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. தோத்தாலும் மக்கள் தான் முதலாளின்னு அந்த தலைவர்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இங்க என்ன நடக்குது? ஏப்ரல்ல சொல்றாரு மக்கள் என்ன நம்புறாங்க, நான் தனித்து நிக்கிறதுனால மக்கள் என்ன நம்புறாங்கன்னு ஏப்ரல்ல பேசுறாரு. மேயில மக்களை நம்பல. மக்களை பிணத்துக்கு கம்பேர் பண்றார். சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பிணத்துக்கு மக்களை கம்பேர் பண்றார். இப்ப ஆகஸ்ட்ல நேத்து அவர் கொடுத்த ஸ்பீச், அது இன்னைக்கு தான் எல்லா பக்கமும் வைரல் ஆயிருக்கு. அதே மக்கள் மேல கோபம். விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் மேல, தமிழர்கள் மேல கோபம். நான் ஒரு விஷயம் சொல்லவே மாட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்னாடி கண்ணாடி மாதிரி கொண்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரியான மனிதர்கள் கண்ணாடி முன்ன நிக்கிறது அவங்களுக்கே கஷ்டம். மக்களை திட்டுறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? மக்களை புறம்போக்குன்னு திட்டுறாரு. நேற்று சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் புறம்போக்குன்னு திட்டுறாரு. அதை ஈஸியா செலக்ட் பண்ணி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. இதுக்கு பேரு ஃபிளிப் ஃப்ளாப் பேட்டர்ன். 2022 விஜய் அரசியலுக்கு வர்றதா பேச்சு வந்தப்ப சீமான் சொன்னது, தம்பி வந்தா எனக்கு ரொம்பவும் ஈஸி, வெல்கம் அப்படின்னு சொன்னாரு. ஜனவரி 25, 2026 தன்னுடைய ஐடி விங் கான்ஃபரன்ஸ்ல தொண்டர்கள்கிட்ட சொல்றாரு, தாவேகாவை விமர்சிக்காதீங்க தம்பி, விஜய் எனக்கு தம்பி. ஏப்ரல் 2026 கோயம்புத்தூர் பிரச்சாரத்துல பேசுறாரு, விஜய் 2 தொகுதியில நிக்கிறது அவருக்கு தன்னம்பிக்கை இல்லாததோட அடையாளம் அப்படின்னு தாக்குறாரு. இப்ப ஆகஸ்ட் விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களையே தருதலேன்னு பேசுறாரு. தம்பி எதிரியானாரு, தம்பி மீண்டும் எதிரியானாரு. இன்னும் இவர் இருந்த 4 வருஷத்துல 4 இல்ல 40 யூட்டர்ன் போட்டிருக்கிறார். ஒரு தலைவருடைய நிலைப்பாடு காத்தாடி மாதிரி மாறிக்கிட்டே இருந்தா மக்கள் அவரை எப்படி நம்புவாங்க? நிலைப்பாடு மாறாதவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருந்தா ரிசல்ட் 4% இல்ல. அடுத்த எலெக்ஷன்ல இதே இந்த சீமானுக்கு 0.4% ஓட்டு வந்தா தமிழ்நாட்டிலே அது ஒரு அரசியல் சாதனை அப்படின்னு சொல்லலாம். சீமான் பேசுறது எல்லாமே தப்பான்னு கேட்டா, கடந்த 6 மாதங்களாக சீமானும் சரி, சீமான் கூட இருக்கவங்களும் சரி, பேசுறது எல்லாமே தப்பு. நேற்று கூட அவர் இருந்த இடம் எது தெரியுமா? காவேரிக்காக மேகதாது அணைக்கு எதிராக சென்னையில நடந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல பேசுறார். ஆகஸ்ட் 7 ஒரு பெரிய போராட்டம் அறிவிச்சிருக்காங்க.
தண்ணி வந்தாச்சு. அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் விஜய திட்டுறாரு. மழை வந்ததுனால தண்ணியை விட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விஜய நான் திட்டணும் அப்படின்னு தேடி 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 பிடிச்சு விஜய அசிங்கமாக திட்டுறாரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு மாநிலத்தின் 1.8 crore people have selected him as the சீஃப் ஆஃப் த ஸ்டேட். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்னு கூட பார்க்காம அசிங்கமாக ஒருமையில திட்டுறாரு. அந்த கூட்டத்துல தாவேக அரசு மேல அவர் வைக்கக்கூடிய விமர்சனம், கர்நாடகா கூட பேச்சுவார்த்தைன்னு இவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க, உடனே லீகல் ஆக்ஷன் எடுக்கல, முதல்வர் விஜய் அவர்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டல, அது தப்பு. ஒருவேளை இது ஒரு லெஜிட்டிமேட் கேள்வி மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சி வேலையே இதுதான். அவரு எதிர்க்கட்சியே இல்ல, அது வேற விஷயம். தமிழ்நாட்டுல மதிக்கத்தக்க ஒரு கட்சியே கிடையாது இப்ப நாம் தமிழர் கட்சி. நான் சொல்லல, ஓட்டுடைய எண்ணிக்கை சொல்லுது. உங்களுடைய ஒரு தொகுதியில கூட தலைவனுக்கே டெபாசிட் இல்லைன்னா அது என்ன கட்சி? இங்க பாருங்க, தண்ணி விஷயத்துல அரச நெருக்கி நெருக்கி பேசுறது ஜனநாயகம். நாளைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பெங்களூர்ல சிவகுமாரை பார்த்து பேசுறாரா, சந்திக்கலையா, சந்திப்பு நடக்குமா நடக்காதா, அந்த மீட்டிங்ல என்ன ரிசல்ட் வரும், அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்தாச்சு. தனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிறது எல்லா கட்சியோட உரிமை. இதே மாதிரியே இவர் 50% 50% சீட்டை பெண்களுக்கு கொடுத்தது, 10 வருஷம் கூட்டணி இல்லாம தனியா நின்னது, இது எல்லாமே இவர் மேல இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட், ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா அரசை கேள்வி கேட்கறதுக்கும் மக்களை திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவன் வெறும் அக்கௌஸ்டிக் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் கை இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் சார்ட் ஆஃப் ஆட்டிசம். மேடைக்கு போறதுக்கு முன்னாடி என்னதான் யோசிச்சு பொறுமையா பேசணும், நாகரிகமா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா கூட இவர் மேடையில ஏறினதுமே திஸ் கை இஸ் ஹிட் பை ஆட்டிசம். திஸ் கை இஸ் ஹிட் பை ரியல் அக்கௌஸ்டிக் மைண்ட் செட்னு கூட சொல்ல முடியாது. ஹி இஸ் அன் அக்கௌஸ்டிக். ஆனா அரச கேள்வி கேட்கறதும் மக்களை திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அரசை கேள்வி கேட்டா அது அப்போசிஷன், மக்களை திட்டுனா that's called frustration. That's called behaving like a moron. Opposition மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா frustration மக்கள் மேல நீ போடக்கூடிய பழிய மக்கள் எப்பவுமே கவனிக்க மாட்டாங்க, உன்னையே கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், அல்லது ஓட்டு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், இது நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா ஒரு பேட்டர்ன் சொல்றத நாம எப்பவுமே மறைக்க முடியாது. மக்களை குத்தம் சொல்ற ரூட்லயே சீமான் போறாருன்னா 2031 ஆண்டுல இந்த 4% ஓட்டு, 2029 எலெக்ஷன்ல இப்ப இருக்கக்கூடிய 4% ஓட்டு 0 ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 3 ஓட்டு விழும். அவன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய 3 ஓட்டு மட்டும்தான், அது கூட ஆச்சரியம் தான். அரசியல்ல ஒரு அயன் ரூல் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அரசியல்ல ஒரு இரும்பு திரை மாதிரியான ஒரு சட்டம் இருக்கு. திட்டு வாங்கின வாக்காளன் என்னைக்குமே திரும்ப வரமாட்டான். ஆனா இதே சீமான் நாளைக்கே மேடை ஏறி மெதுவாக அழகாக, மக்களே நீங்க சொன்ன தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன், நாங்க என்னென்னமோ பேசணும், என் கூட இருந்தவங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக உளறுனானுங்க, என் கூட இருக்கிற எல்லாருமே ஒழுங்கா தலை வர மாட்டேங்கிறானுங்க, ஒழுங்கா துணி போட மாட்டேங்கிறானுங்க, எதையாவது அசிங்கமா ஸ்டேஜில் ரூடா அரக்கத்தனமாக பேச்சுக்களை பேசுறானுங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற முறையில தமிழர்களையே பழிக்கு பழி போட்டு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறானுங்க. மக்களே நீங்க சொன்ன தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன், என் தப்பை நான் திருத்திக்கிறேன், என் கூட என்னை சுத்தி இருக்கக்கூடிய புத்தி இல்லாத அறிவில்லாத அள்ளக்கைகளை நான் இன்னையிலிருந்து அவுத்து விட்டுறேன், வெளியே விட்டுறேன் அப்படின்னு ஒரே ஒரு வரி சொன்னாருன்னா இந்த 8% ஓட்டு திருப்பியும் ஒரு 6-7% இருக்க வாய்ப்பு. ஸோ சாய்ஸ் யார் கையில? அவர் கையில். ஆனா அதே நேரம் தாவேகா பக்கம் ஒரு வார்த்தை, விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை யாராவது திட்டுனா தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். தயவு செய்து சோசியல் மீடியால சண்டை போடாதீங்க. திட்டு வாங்கினவன் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே மே 2026 பேலட் பாக்ஸ்ல பதில் சொல்லியாச்சு. அதை விட்ட பெரிய பதில் ஜனநாயகத்துல கிடையவே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்க முடியலனாலும் நம்மளுடைய நாக்க நாம பாதுகாக்க கத்துக்கணும். காக்கலன்னா சொன்ன சொல்லாலேயே சோகத்துல நீ விழுவ, மடிவ, செத்து போவ அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஏப்ரல்ல சொன்ன சுடுகாடு வார்த்தை அவனுக்கு மேல டெபாசிட்டே இல்லாத அளவுக்கு, கண்ணீர் விட்டு அழுற அளவுக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்படி கூட அவனுக்கு மனசுல மரியாதை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சா? வரல. தன்னுடைய சொந்த நாக்கை காக்காத, பாதுகாக்காத ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கான பில்லு, அவனுக்கான ரிசீட்டு வந்து சேர்ந்தே தீரும். உலகத்தின் மிக அழகான ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவின் பிரசிடென்ட், சொன்னாரு, யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் ஆல் ஆஃப் த டைம் அண்ட் ஆல் ஆஃப் த பீப்புள் sometime, but you cannot fool all of the people all of the time. Abraham Lincoln சொன்னது my dear friends. You can fool some of the people all of the time and all of the people some of the time, but you cannot fool all of the people all of the time. கொஞ்ச மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்தலாம், ஆனா எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. நிறைய மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்தலாம், ஆனா எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. மக்களை திட்டியும் நீ ஜெயிக்க முடியாது,
மக்களை நீ அசிங்கமாக பேசியும் நீ ஜெயிக்க முடியாது. எல்லா காலத்திலையுமே மக்களை நீ திட்டிக்கிட்டே இருந்தனா நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படி கீழே நோக்கி தான் போய்கிட்டே இருக்குமே தவிர, நல்லா அதிகமா போனா உனக்கு 2 கார் மட்டும்தான் அப்கிரேட் ஆகும். வேற வாழ்க்கையில உனக்கு சந்தோஷமோ, மனதார ஒரு திருப்தியோ, ஒரு நல்ல தூக்கமோ உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களை திட்டியும் ஜெயிக்க முடியாது, மக்களை அசிங்கமா பேசியும் உன்னால ஜெயிக்க முடியாது. எல்லா காலத்திலையுமே இங்க பாருங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் உலகத்திலேயே ரொம்பவும் கெட்டிக்கார வாக்காளர்கள். தமிழ்நாட்டு வாக்காளன் உலகத்திலேயே கெட்டிக்காரன். அவன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாக்காளன். ஒரு சில பேர் மௌனமாக பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு சில பேர் என்ன மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் உங்களை மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நாள் மௌனமா இருப்பாங்க தெரியுமா? திருப்பியும் 5 வருஷம் கழிஞ்சு அந்த பேலட் பாக்ஸ் போறது வரைக்கும் மௌனமாக இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறது 2 கேள்வி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கேள்வி நம்பர் 1, சீமான் இந்த தோல்வியிலிருந்து திரும்பி வருவாரா இல்ல இதே கோபத்திலே போவாரா? கொஸ்டின் நம்பர் 1, இந்த தோல்வியிலிருந்து திரும்பி வருவாரா இல்ல இதே கோபத்துல போய்கிட்டே இருப்பாரா? கேள்வி நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2, தோத்த தலைவர் மக்களை விமர்சிக்கலாமா கூடாதா? கமெண்ட்ல உங்க பதில சொல்லுங்க. சீமான் இந்த தோல்வியிலிருந்து திருந்தி வருவாரா இல்ல இப்படியே கோபத்திலேயே போவாரா? கேள்வி நம்பர் 2, தோத்த தலைவர் மக்களை விமர்சிக்கலாமா கூடாதா அப்படின்னு உங்க பதில கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப அழகான வீடியோ. இப்பவே உங்களுக்கு முக்கியமான எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye friend Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம் my dear friends. ரொம்ப அவசரமாக இந்த வீடியோவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறோம். சரியா? தேங்க்யூ.